ஹெல்ப் பண்ணுங்க. கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? பாட்டு சரியா கேட்காது. கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்துல கண்டுபிடின்னு சொல்லணும். கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? ஓட்டு மேல ஏறுவேன், காலை உடைப்பேன். ஓட்டு மேல ஏறுவேன், பச்சரிசி தின்னுவேன், பச்சரிசி தின்னுவேன். மாமரத்துல மாங்காய், வாயில ஊறுகாய். மாமரத்துல மாங்காய், பாடம் படிப்பேன். கொல்ல கொல்லையா முந்திரிக்கா. இப்ப தெளிவாயிடுச்சடா. நம்ம ட்ரையல் தான் பார்த்தோம். இப்ப பண்ணலாமா? அம்மா இங்க பாருங்க, நீங்க கொஞ்சிட்டே சுத்திட்டு இருக்கணும்ல. யாரா போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க தான் சொல்லணும். இப்ப லவுடா கொல்ல கொல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இவங்க சொல்ல வேண்டியது என்னங்கிறது நான் சொல்றேன். திரும்ப நீங்க சொல்ல வேண்டியது சொல்றேன். ஒன் டைம் மட்டும் கேட்டுக்கோங்க. சரிங்களா? கொல்ல கொல்லையா முந்திரிக்கா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லணும்? நிறைய நிறைய சுத்தி வா. அப்புறம் கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கான்? கூட்டத்துல இருக்கான் கண்டுபிடி. மாமரத்துல மாங்காய், வாயில ஊறுகான்னு நீங்க சொல்லணும். இவங்க என்ன சொல்லுவாங்க? மாமரத்துல மாங்கான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லணும்? வாயில ஊறுகா. பச்சரிசி தின்னுவேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லணும்? பல்ல உடைப்பேன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு மேல ஏறுவேன். ஓட்டு மேல ஏறுவேன் இவங்க சொன்னாங்கன்னா நீங்க காலை உடைப்பேன். அப்புறம் பாடம் படிப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? பரிசு அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்லிட்டே வரேன் கூடவே. போலாங்களா? இந்த உட்காருங்க. நீங்க லவுடா சொல்லணும். நீங்க சுத்திட்டே வரணும்னா லவுடா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? பாட்டு சரியா கேட்காது. கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்துல கண்டுபிடின்னு சொல்லணும். கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? ஓட்டு மேல ஏறுவேன், காலை உடைப்பேன். ஓட்டு மேல ஏறுவேன், பச்சரிசி தின்னுவேன், பச்சரிசி தின்னுவேன். மாமரத்துல மாங்காய், வாயில ஊறுகாய். மாமரத்துல மாங்காய், பாடம் படிப்பேன். கொல்ல கொல்லையா முந்திரிக்கா. இப்ப தெளிவாயிடுச்சடா. நம்ம ட்ரையல் தான் பார்த்தோம். இப்ப பண்ணலாமா? அம்மா இங்க பாருங்க, நீங்க கொஞ்சிட்டே சுத்திட்டு இருக்கணும்ல. யாரா போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க தான் சொல்லணும். இப்ப லவுடா கொல்ல கொல்லையா. கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? மாமரத்துல மாங்காய், பச்சரிசி தின்னுவேன், ஓட்டு மேல ஏறுவேன், ஓட்டு மேல ஏறுவேன், பச்சரிசி தின்னுவேன். எடுத்துட்டு ஓடு. அவங்க என்ன இருந்தாங்களோ அங்கதான் உட்காருங்க. பெரிய பசங்க ரெண்டு பேர் வரலாம். சுத்ராணி வாங்க, 3 பேர் வாங்க. வாங்க கிட்ஸ். கையில இருக்கான்னு செக் பண்ணணும். நீங்க போலாமா? ரெடியா? சத்தமே கேட்கல. ரெடி? கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? மரத்துல மாங்காய், பச்சரிசி தின்னுவேன், ஓட்டு மேல ஏறுவேன். கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? அதே மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டே வரும். நீங்க யாருன்னா போடலாங்களா? இப்ப நீங்களே சொல்லுங்க.
நீ ஓடுறா மாமா இருக்கல மாங்கா சவுண்ட் வரணும் இது போன மெலிசா Thank you. Thank you. இப்போ பாட்டு போட்டி நடத்த போறோம். பாட்டு போட்டி பெரியவங்களுக்கான போட்டி. ஃபர்ஸ்ட் கயல்விழி மேம். ஸோ இவங்க இப்போ பாடுறத நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கயல்விழி. நான் கர்நாடிக் கிளாசிக் மியூசிக் வந்து கற்றுட்ருக்கேன். மகேஸ்வரி சுந்தரி சங்கர் அவங்க கிட்ட கற்றுட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் பாட போகிற பாட்டு வந்துட்டு சாந்தி நிலவ வேண்டும். ராகம் திலங்கு. கம்போசர் வந்து சேதுராமராவ். இவர் வந்துட்டு காந்தி ஓட இறந்ததுக்கப்புறமா இந்த பாட்டை வந்து அவங்க கம்போஸ் பண்ணாங்க. சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொலி பரவி சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்யோர் மனமது சிறந்த நற்குண மதனை புகட்டிடுவோம், மடமையச்சம் மறுப்போம், மக்களில் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம், திடம் தரும் அஹிம்சா நோக்கினம் தந்தை, திடம் தரும் அஹிம்சா நோக்கினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம், கலங்கமில்லறம் வளர்ப்போம், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க
காந்தி நிலவ வேண்டும். என் பேர் அல்மாஸ்தார். கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் இன் விஐடி ஆஸ் எ ஆப்டிடியூட் ட்ரைனர். எனக்கு தமிழ் சாங் தெரியாது, ஜஸ்ட் ஹிந்தி தான் பாடுவேன். तू है वही दिल ने जिसे अपना कहा, तो है जहाँ मैं हूँ वहाँ, अब तो इतना तेरे बिन है सदा. तू मिल जाए इस तरह तो लहरे जिस तरह, ओ मिल जाए इस तरह तो लहरे जिस तरह, फिर होना जुदा. हाँ ये वादा रहा, हाँ ये वादा रहा. Thank you. தேங்க்யூ அல்மாஸ். அடுத்து ஆலிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாட பாட்டு வந்து அறிவொளி காலத்திலிருந்து பாடின பாட்டு எங்களுக்காகவே. கற்கண்டு தேனென்பார் பெண்ணென்பார் பூவென்பார், பெண்ணே நீ மயங்காதே. பெண்ணென்பார் பூவென்பார், பெண்ணே நீ மயங்காதே. தானானே தானே தானே நன்னே நானே, தானானே நானே தானே நன்னே நானே நன்னே. காட்டு வேலை செய்தாலும் வீட்டு வேலை உன் பொறுப்பு. காட்டு வேலை செய்தாலும் வீட்டு வேலை உன் பொறுப்பு. கண்ணுக்கு தெரியாது பெண்ணே உன் பெருமொழிப்பு. கண்ணுக்கு தெரியாது பெண்ணே உன் பெருமொழிப்பு. தானானே தானே தானே நன்னே நானே, தானானே பெண் என்ன இரண்டு பேரும் சமம் தானே. ஆண் என்ன பெண் என்ன இரண்டு பேரும் சமம் தானே. ஓடும் இந்த வாழ்க்கையிலே ஒன்று சேர்தல் முறைதானே. ஓடும் இந்த வாழ்க்கையிலே ஒன்று சேர்தல் முறைதானே. தானானே தானே தானே நன்னே. தானானை மட்டும் நம்ம எல்லாரும் பாடலாமா? புரியுங்க. தானானே மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். தானானே தானே தானே நன்னே நானே, தானானே நானே தானே நன்னே நானே, தானே நன்னே நானே. வெரி குட், வெரி குட். அடுத்து சுகந்தி அவர்களை அழைக்கிறோம். வெளியில போயிட்டாங்க, இங்கதான் இருக்காங்கம்மா, வாங்க. கலையரசி அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேர் வந்து கலையரசி. ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிக்குது. நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிர்க்குது. ஆழம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது. அலையும் போதெல்லாம் கோலம் போடுது. குயிலே குயிலினமே
கூவுதம்மா கிளியே கிளியே அந்த கதையா பேசுதம்மா கதையா விடு கதையா இல்ல அன்புதான் திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறமம்மா உண்மையிலே உளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ஒரு பாரதியார் பாடல் கலைத்தாய் சரஸ்வதி மேடம். வெள்ளை தாமரை இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை வீணை வெள்ளை தாமரை பூவில் வீணை செய்யும் இருப்பாள் வெள்ளை தாமரை கொள்ளையின்பம் புலவு கவிதை கொள்ள இன்பம் புலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் கொள்ள இன்பம் புலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தினுள் நின்றொளிர்வாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தினுள் நின்றொளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக தூட்பொருளாவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக தூட்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். ஹேமா பரிமளா அம்மாவை அழைக்கிறோம். என் பேர் பரிமளா. உங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு பட்டு சிறுகை விரிப்பாயே இட்டு அழகை திறப்பாயே கொத்தி தொந்தி தின்பாயே பட்டு சிறகை விரிப்பாயே பறந்து பறந்து தின்பாயே குட்டி அழகை திறப்பாயே கொத்தி கொத்தி தின்பாயே எட்டு திக்கும் சுற்றி திரியும் ஏழ்மிகு குட்டி தேவதையே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ எட்டு திக்கும் சுற்றி திரியும் ஏழ்மிகு குட்டி தேவதையே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ
உனக்காய் வைத்த நெல்மணிகள் உதிர்ந்த சருகாய் போகிறதே. மணிக்கணக்காய் பார்த்து காத்து பார்த்து கண்ணும் நோந்து போகிறதே. எனக்கா என்ன கவலையாவது உன்னை காண முடியலையே. சிட்டே எங்கே நீ வருவாயோ. எட்டு திக்கும் சுற்றி திரியும் எழில்மிகு குட்டி தேவதையே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. கோடிக்கணக்காய் வாழும் உயிர்களில் உனக்கு மட்டும் இடமில்லையா. வாடி போகுது மனதேதான், நீ வாழத்தான் வழி இல்லையா. தேடி தேடி அழுத்தன கண்கள் சிட்டே உன்னை காணாமல். சாடி பேசுதல் நலம் என்றால் யாரை நோவது சிட்டுக்களா. காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் கண்மணியை. எட்டு திக்கும் சுற்றி திரியும் ஏழ்மிகு கொட்டி தேவதையே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. சரித்திரம் என்றால் பாடப்போகிறேன். அதற்கு முன் ஒரு சின்ன விமர்சனம். பிரசவ அறைக்கு போகும்போது ஒரு தாய் கதறி அழும்போது அம்மா அம்மா என்றே அழுகிறாள் என்று ஒரு குழந்தை எழுதியிருக்கிறான். உண்மையில அந்த அம்மா கிட்ட இருந்து தான் குழந்தை முதல்ல அம்மான்ற வார்த்தையை கத்துதுன்னு நினைக்கிறேன். அந்த பிரசவ வேதனையில ஒரு தாய் கத்து வந்து ஒரு 1000 மடங்கு இருக்கும். அந்த அம்மாவை பற்றிய பாடல் தான். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய குரல் கொஞ்சம் தாறுமாறாகத்தான் இருந்தாலும் பாட வேண்டும் என்ற ஆசையில் பாடுகிறேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா. நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா. நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. 1000 உறவு உன்னை தேடி வந்தேன் என்றாலும் தாய் போல தாங்க முடியுமா. தானடா தெய்வம் உலகத்துல இருக்குதுன்னா தாயடா. உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்துல இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா. நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. பிஞ்சு விரலில் நகங்கடிப்பா, பேச சொல்லி சிரித்திருப்பா. உனக்கும் எனக்கும் அம்மா ஒரு தானடா. தெய்வம் உலகத்தில் இருக்குதுன்னா தாயடா. இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா. இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா. ஏமாத்து பிள்ளைய நம்பி உலகத்தை மறந்திடுவா. ஏமாத்தும் பிள்ளைய நம்பி உலகத்தை மறந்திடுவா. கட்டெரும்பு உன்னை கடிச்சா கட்டிக்கிட்டு அவ முழிப்பா. கட்டெரும்பு உன்னை கடிச்சா கட்டிக்கிட்டு அவள் முழி. பெற்றவளுக்கே கை மாறுதா, பிள்ளை என்ன செய்திடுவா. பெற்றவளுக்கே கை மாறுதா, பிள்ளை என்ன செய்திடுவா. உனக்கும் எனக்கும் அம்மா ஒன்று தானடா. தெய்வம் உலகத்தில் இருக்குதுன்னா தாயடா. தெய்வம் உலகத்தில் இருக்குதுன்னா தாயடா. தெய்வம் உலகத்தில் இருக்குதுன்னா தாயடா. தூங்கிருச்சு ஊது காற்றும் மடிச்சிருச்சு தூங்கல.
இரு காலம் போடும் பாட்டாலே மயிலே இளம் மயிலே மாமன் கவி கோயிலே ராகம் பாடும் பாட்டாலே பாட்டாலே உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி கண்ணி பொன்னதானே ஏ மாமனே ஒத்தையில அத்த மக உன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு பூத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே மாம உதடு பட்டு நாதம் தரும் குழலே நானா மாறக்கூடாதா நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா மாமன் காதில் சேராதா நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான் உன்னை எண்ணி போட்டு வச்சேன் ஓல பாய போட்டு வச்சேன் இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சான் ஒரு சனம் தூங்கிருச்சு போத காற்றும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே நன்றி நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன் ஏழேலங்கிலியே ஏழேலங்கிலியே ஏழை அவன் கொடுத்தான் நாதம் ஒன்று இல்லை என்றால் நான் இங்கு நான் அல்ல ஏழேலங்கிலியே அடி ஏழேலங்கிலியே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன் பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் அன்பென்னும் ஆற்றில் நீ ஆடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் இன்னும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலில் வாழியதே மன்மத காவியம் பாடியதே அள்ளிய கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பிலும் ஈசனை பாடியதே சிந்திய வெண்மணி சித்திய முத்தாச்சு என் கண்ணம்மா வெண்ணிற மேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா வேளாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் நீரும் என் கண்ணம்மா அதுதான் உண்மை. அதனாலதான் எங்களுக்கு இந்த டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்து இங்க பயன்படுத்துறது. இப்போ அடுத்து சிறப்பா நம்மளோட ஐயாவோட குடும்பத்திலிருந்து தானா தன்னானா தன தானா தன்னானா தானா தன்னானா தன தானா தன்னானா தானா தன்னானா தன தானா தன்னானா காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே
காற்றில் கலந்து வரும் ஒளியில் நிலக்கடலில் குதித்து வரும் மலையில் காற்றில் கலந்து வரும் ஒளியில் நிலக்கடலில் குதித்து வரும் மலையில் வானில் மிதந்து வரும் நிலவில் வானில் மிதந்து வரும் நிலவில் நாம் வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு தாதைய தாதைய தைய தருகிறதித்தோம் தருகிறதித்தோம் தாதைய தாதைய தைய தருகிறதித்தோம் தருகிறதித்தோம் காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே ஆடை அணிகலன்கள் அழகா இங்கு ஆடம்பர வாழ்க்கை அழகா ஆடை அணிகலன்கள் அழகா இங்கு ஆடம்பர வாழ்க்கை அழகா அழகின் புது அர்த்தம் பழகு அழகின் புது அர்த்தம் பழகு இனி உழைப்பும் உண்மையும் கல்வியும் அழகு உழைப்பும் உண்மையும் கல்வியும் அழகு தாதைய தாதைய தைய தருகிறதித்தோம் தருகிறதித்தோம் தாதைய தாதைய தை தருகிறதித்தோம் தருகிறதித்தோம் காலம் நம் கையில் தானே இது காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே. முகில் அறிவொளி இயக்கம்னு எழுத படிக்காத மக்களுக்காக 5 லட்சம் பேர்களுக்கான அறிவொளி இயக்கம் நம்ம மாவட்டத்தில் நடந்தது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இது போய் எதிரொலிச்சு. இது நமக்கான காலம், அவங்களை எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டி நீங்கள் எல்லாரும் எழுத படிக்க வரணுன்றதுக்காக அவர் எழுதின பாட்டு ஒவ்வொரு வரியும் இதில் ரசிக்கிற வழி. அழகுன்றது வெறும் அழகு படிக்கிறது இல்லை, உண்மையும் உழைப்பும் கல்வியும் அழகு. எவ்வளோ அற்புதமான வரிகள். இதை நம்ம இந்த புத்தாண்டு ஒரு செய்தியை எடுத்து போனோம்னாவே போதும். எல்லோருடையும் அன்போடு பழகுறது தான் நீங்கள் அழகானது. நீங்கள் எப்போ அழகாக இருப்பீங்கன்னு சொன்னால் எல்லோருடையும் நீங்கள் சிரித்து சந்தோஷமாக அன்போடு பழகும்போது தான் நீங்கள் அழகாக தெரியுங்க. நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற நகையோ நாகரிகமான உடையோ உங்களை அழகாக அடுக்காதுன்றது தான் வருது. அதே ஒரு புத்தகம் உன் கையில் கிடைத்தால் தனிமையும் தவிப்பும் தானாக மறையும். நீ எங்கே போய் உட்கார்ந்திருந்தாலும், பஸ்ஸு காத்திருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உனக்கான நேரம் பொன்னானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகம் பார்த்தினாலே அவர் நம்முடைய இப்போ இல்லைன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம தோட்டம் துவங்கிய போது இந்த தோட்டத்தையும் பார்த்து பாராட்டி புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு போனார். சுகந்திக்கெல்லாம் புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு போனார். அவருக்கு இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். நன்றி. கொஞ்சம் கண்ணுக்கும் குளிர்ச்சி கொடுப்போமா? இப்போ பசங்க டான்ஸ் ஆட போகிறாங்க.
வெரி குட். கராத்தே பண்ணுறீங்களா? கராத்தே. சிவார்காணி சுவாமி குழு சொல்லிட்டு தனியாக ஒரு இயற்கை விவசாய குழு பயிற்சி. இவரோட இயற்கை விவசாயத்தில் ஆரம்பிக்கும் போதே தோட்டத்தில் வந்து பொருள் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நம் சந்தை அதில் 2 பேரும் நலப்பணியாளர்கள். அதுக்கப்புறம் அதை வந்து விரிவாக்கம் பண்ணி சந்தை உபஸ்ரீ குணசேகரன், ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை அலுவலர். இப்போது இயற்கை விவசாயி. மக்கள் நல சந்தைக்கு இயற்கை விளைபொருளாக பணமடங்கு இயற்கை விவசாயம் செய்து மக்கள் நல சந்தை நம்ம சந்தைகளெல்லாம் விற்பனை செய்கிறோம். ஐயா வணக்கம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் கிராமம் இயற்கை விவசாயி டேங்கர் இன்டெகிரல் ஃபார்மிங் ஸ்டேஷன் 20 வகையான பயிர்கள் பண்ணிட்டு தாமோதரன் காட்பாடிலேருந்து வரேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எதுவும் நஞ்சு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அது ஒரு நாட்டு ரகமாக இருக்கணும். இந்த மருந்தை பற்றி நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் நிறைய படித்து தெரிஞ்சதுனால அது மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம தேடி கிடைச்ச இடம் தான் நம்ம மக்கள் சந்தை, நம்ம சந்தை எல்லாமே. இப்போ கொஞ்சம் அந்த இந்த கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே வந்து நான் அதை தான் வாங்கியிருக்கேன். காய்கறிலேருந்து அரிசிலேருந்து நான் அதை தான் வாங்கியிருக்கேன். வாங்குறேன் அவரோட மோட்டிவேஷனில் தான் நான் எனக்கு இதில் இன்வால்மெண்ட் வந்துச்சு. இப்போ அவர் வாங்கி கொடுக்கறதுனால நாங்களும் இப்போ எல்லாமே ஹெல்தியாக தான் சாப்பிட்டுருக்கோம். அவங்களும் இப்போ பழகப்பட்டுச்சு. வாங்க பையனாக இருக்கோம்.
கணவர் அவர் முன்னெடுத்து பண்ணுறாரு. அதற்காக அப்படியே மக்கள் நல சந்தையில் அவர் கூட ஹெல்ப் பண்ணணும்னு வந்தேன். ஸோ மக்கள் நல சந்தையில் மகளிர் தொழில் முனைவோர் இணையம் பேங்க் அமைப்பு செயலாளராக இருக்கிறேன். தென் மக்கள் நல சந்தைக்கு ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கவிதா தியாகராஜன். என்னுடைய பிராண்ட் வந்து செந்தூரா ஆர்கானிக். இதுலேருந்து நான் வந்து மக்கள் நல சந்தைக்கு அறிமுகமானேன். மக்கள் நல சந்தையிலேருந்து ஐயா என்னை ப்ரமோட் பண்ணாருன்னா அக்ரிலேட் ஒரு ஆர்கானிக் வந்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு ப்ரமோட் பண்ணியிருக்காரு. நான் வேனில் வந்து பொருளாளராக செயல்பட்டுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபஸ்ரீ. நான் கும்பம்புன்ற ஒரு பிராண்டில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். மரச்செடி எண்ணெய்ங்க, ஹேண்ட்மேட் சோப்ஸ் தான். மக்கள் நல சந்தையில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்கேன். மேம்படுத்தணும், கௌரவப்படுத்தணும். இன்றைக்கி இந்த சமூகம் அதை செய்ய முன் வரலைன்றது தான் உண்மை. நம்ம என்ன ரொம்ப பக்குவமாக என்ன வார்த்தைகள் சொன்னாலும் இன்னும் நடக்கலை. என்ன விவசாயியை கௌரவப்படுத்தணும். நாம் இணைந்து பயணிக்கிற நம்முடைய விவசாயிகளை நாம் கண்டிப்பாக கௌரவிப்போம். ரைட்டா? அந்த வேலையை நாம் இப்போ செய்ய போகிறோம். முதல் விஷயமா பட்டியல் ரெடியா? நான் செந்தமிழ் எழுதிய ஒரு புத்தகம் அர்த்தமுள்ள வாதங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். என்னுடைய மகன் வந்து 56 புத்தகங்கள் எழுதிட்டார் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய அந்த மகனுடைய தகப்பன முதல் புத்தகமாக அர்த்தமுள்ள வாதங்கள் என்ற தலைப்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நிச்சயமாக அது என்னை மறுபடியும் தொடர்ந்து எழுதணும்னு நினைக்கிறேன். என்னை இதுக்காகவே 2 மாதம் லண்டன் அனுப்பிட்டாங்க. உட்காந்து போது எழுதுந்து அந்த புத்தகத்தை இன்றைக்கு புத்தகமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அச்சாகி வரல. அதனால் அது பை டோக்கன் வந்து அட்டையை மட்டும் வெளியிட்டு அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. டாக்டர் ரவி பொறுத்தவரையில் இந்த அறிவுத்தோட்டத்தை இனிமேல் வந்து வேளாண் சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாரு. இது அறிவிக்கலாமா? அந்த அளவுக்கு இது தகுதி இருக்கா? அதை அறிவிக்கிறதன் மூலம் நாம் நம்ம குடும்பங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்முடைய அமைப்புகள், அது என்ன அமைப்பாக இருந்தாலும் சரி, தொழிற்சங்க அமைப்பாக இருந்தாலும் சரி, எஃப்இஓ போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, விவசாயிகள், மாணவர்கள் எல்லாரையும் இங்கே வரவைக்கலாம். அதே போல் நான் மறந்துக்கூடாதுன்றதான் இப்போ சொல்கிற விஷயம், நம்முடைய ஸ்டாலர் எல்லாருக்கும் என்ன செய்தின்னு சொன்னால், இங்கே சுற்றுலாவுக்கு வருகிறாருன்னா நீங்கள் ஸ்டால் அமைக்க தாராளமாக வரலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுக்கும். யார் யாருக்கு வர தயாராகிறீங்கன்னு முதல்ல பதிவு பண்ணுங்க. என்ன ஒரு நாள் இல்லை 2 நாள் உங்களுக்கு முன் தகவல் கொடுக்குறோம். ஸோ அந்த சுற்றுலா அப்படின்றது வெறுமனே அறிவு தோட்டத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய விவசாயிகளுக்கும் நம்ம தொழில் முனைவோருக்குமான ஒரு வாய்ப்பாகவும் அதை பயன்படுத்திக்கலான்றதை சொல்லிக்கிறேன். அது செய்ய போகிறோம். இதுதான் பிரதானமாக செய்யணும். வேறு என்னம்மா? நான் நம் சந்தை ஆரம்பிக்கும் போதும் சரி, மக்கள் நல சந்தை ஆரம்பிக்கும் போதும் நான் வழக்கமாக சொல்வது, நீங்கள் வியாபாரிகளை வாங்கலை, விவசாயிகளை வாங்குறீங்க. நீங்கள் அவருடைய கைகளை முத்தமிடுங்கள். அந்த கையில் மண் வாசனையோடு வந்திருக்கிற அந்த விவசாயிகளை கையில் முத்தமிட்டு வாங்குங்கன்னு சொல்லி, அதே போலவே நீங்கள் தயவுசெய்து பேரம் பேசாதீங்க. நீங்கள் வாங்காத கூட போயிடுங்க. என்ன வாங்காத கூட போயிடுங்க. அந்த விவசாயி அவங்க விவசாய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக விற்கணும்னு வந்திருக்காங்க. அதனால் எந்த பேரமும் செய்யாமல் வாங்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நாம் விவசாயிகளை, குறிப்பாக இயற்கை விவசாயிகளை
இதே இடத்துல தான் விவசாயிகள் கூட்டம் நடந்தது. அங்கே தான் ஆக்ரோஷுக்கு நாங்கள் என்ன நேர்மையாக இயற்கை விவசாயம் செய்தாலும் அப்படி உற்பத்தி செய்த அந்த காய்கறிகளையோ அல்லது அரிசியோ எதுவாக இருந்தாலும் மறுபடியும் அதே மார்க்கெட்டில் தான் நாங்கள் போய் விற்கிறோம். எங்களுக்கான கௌரவம் இல்லை, எங்களுக்கான தனி சிறப்பு இல்லைன்னு. அப்படின்னும்போது தான் நாம் ஒரு சவாலாக நாம் இணைந்து ஏன் நம்ம ஒரு சந்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை அணுகணும், மகளிர் திட்டத்தினுடைய திட்ட அலுவலர் அணுகணும். அப்போ இருந்த சிவசங்கரன் போன்ற இயற்கை விவசாயிகள்லாம் இணைந்து இதை செயல்படுத்தணும், நம் சந்தை உருவாக்கணும், அது தொடர்ந்து மக்கள் நலத்தினை உருவாக்கணும். அதுக்கு மேலே அந்த டீட்டெயில் போல இப்போ முதல்ல புத்தகம் வெளியிட்டு இல்லாமா நீங்களும் வரலாமா? நாங்கள் புத்தகம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவர் அந்த சக்தி, உந்து சக்தி, எழுதுறதுக்கு சக்தி, வடிவமைப்பு இன்ஜினியர் இன்னும் பல புத்தகங்கள் வரணும்னு பார்க்குறேன் சார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. மதிய வேலை உணவுக்கு நேரம் ஆயிடுச்சுனால சுருக்கமாக என்னுடைய முடிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் நலச்சந்தையில் பேச ஆரம்பித்தா மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கேன். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படின்னா முதல்ல நான் பேச துவங்கின தோட்டம் இந்த அறிவு தோட்டம் தான் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப பெரிய அந்த கிரெடிட் வந்து நம்ம செந்தமிச்செல்வன் ஐயாவை தான் செய்கிறோம். ஏன்னா இந்த தோட்டத்தில் நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து சமீபத்தில் அரசு நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே பேசுகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் அகரமிட்டது நம்மளுடைய ஐயா அவர்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலச்சந்தைக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு. நான் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் அவர் பண்ண மாட்டாருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய என் மீது ஒரு அளப்பரிய பற்று அவருக்கு இருக்குதுன்னே நான் குறிப்பிடலாம். பெரும்பாலான அந்த மக்கள் நலச்சந்தை நிகழ்வுகளில் நான் தொடர்பு கொண்டிருக்கேன், இதை பேசியிருக்கேன், இந்த அறிவு தோட்ட நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த புத்தாண்டு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா அவருடைய புத்தகம் வந்து முதல்ல என்ன வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா என்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு மூத்த நம்மளுடைய ஆஃபீஸர் ஒருத்தவங்க நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த எல்லாமே இந்த புத்தாண்டு நிகழ்வுகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல. சரி அடுத்த நாட்கள் சொல்லுங்கள், சரி நீங்கள் வந்துடுங்க, அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு. பொதுவாக ஒரு விஷயம் நான் வந்து என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக என்னோடய சொந்த ஊர் வந்து நான் பிறந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிகாபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய நாயகி அம்மன் கோயில் ஒன்று இருக்கும், கீழே மேலே மலை மேலே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கும். நான் சிறு வயதாக இருக்கும்போது, எனக்கு இப்போ 38 வயது, நான் பிறந்ததுலேருந்து அந்த ஜனவரி 1 ஆச்சுன்னா அந்த கோயிலில் போய் அந்த கோயிலில் வந்து அம்மனுக்கு வந்து பூஜைகளை செய்யறதுங்கிறது வழக்கம், அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணுறதுங்கிறது வழக்கம். அதுக்கு முன்னாடியே பல காலமாக வந்து அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்பயும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்னோட குடும்பத்தோடு வந்து கலந்துக்க சொன்னார். பட் என்னன்னா அவங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால நான் மட்டும்தான் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு புத்தாண்டில் வந்து கோயிலா அறிவு தோட்டமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. அவர் என்னை அழைச்ச உடனே, ஏன்னா காலங்காலமாக பாரம்பரியமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு, இதில் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ன அப்படின்னா வரீங்களான்னா கேட்க மாட்டார், ரொம்ப உரிமை நீங்கள் வந்துருங்க அப்படின்னு ஃபோனை வச்சிருவாரு, அவ்வளோதான். அந்த மாதிரியான உரிமை எனக்குள்ள அவருக்கும். அதை யோசிக்கும்போது எனக்கா என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க,
ஏதாச்சும் ஒன்று எனக்கு வந்து நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க கடவுள்கிட்ட. இல்லை நான் நல்லா வந்து எனக்கு நிறைய இந்த விதம் வந்து கஷ்டம்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து பணம் வந்து நிறைய கிடைக்கணும், எனக்கு வந்து எல்லா செல்வமும் கிடைக்கணும், நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்த லாஸ்ட் இருந்து அந்த மாதிரியான நிறைய கோரிக்கைகளை வைப்பாங்க. நான் வந்து பொதுவாக சொல்கிற விஷயம், குறிப்பிடுற விஷயம், நான் வந்து கடவுள்கிட்ட போனால் வேண்டுற விஷயம் என்னென்னா, செல்வமோ வந்து வளமோ தேவை கிடையாது, எனக்கு தேவை நல்ல ஆரோக்கியம் மட்டும்தான். ஏன்னா சம்பாதிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னா ஆரோக்கியம் தான். காசு பணத்தை எப்படினாலும் சம்பாரிச்சிக்கலாம், கிடைக்கும், இன்னொருத்தவங்க கூட நமக்கு அதை கொடுக்க முடியும். ஆனால் இன்னொருத்தவங்க நமக்கு கொடுக்க முடியாத வந்து விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த ஆரோக்கியம் மட்டும்தான். அதனால நம்ம ஆரோக்கியத்தை போய் கடவுள்கிட்ட கேட்கறத விட இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆரோக்கிய சாமிகளாக இங்க வீட்டில் இருப்பார்கள், அவர்களிடமே நேரடியாக கேட்டுக்கலான்னு அந்த கோயிலுக்கு இன்னைக்கு லீவு கொடுத்துட்டு இந்த அறிவு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நிச்சயமா இந்த புத்தாண்டு வந்து ஒரு ஒரு எனக்குள்ளார ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வுல செந்தமிழ் செல்வன் ஐயாவுடைய இந்த அர்த்தமுள்ள வாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறது இன்னும் ரொம்ப கூடுதலான மகிழ்ச்சி. ஏன்னா மக்கள் நல சந்தையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னை தனிப்பட்ட முறையில் நான் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நிறைய இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்களை பற்றி நிறைய நான் பேசுகிறேன், எல்லா மேடைகள்லையுமே அதை நான் குறிப்பிடுறேன். என்கிட்ட அறிமுகமாகக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இல்லை பெரிய தலைவர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த இயற்கை விவசாய உணவுப் பொருட்களையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதனுடைய பலனை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அதில் ஒரு பெரிய பங்களிப்பு கூட இருக்கேன் அப்படின்னா குறிப்பிடணும். இந்த தருணத்தில் இந்த அர்த்தமுள்ள வாதங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி, எனக்கு விழியன் சார் சொன்ன மாதிரி அவர் 56 புத்தகங்கள் எழுதியிருக்காரு, 57 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இது ஒரு புத்தகம் வந்து இப்போதான் வெளியிடுறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் 57 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும், நான் ஒரு 7-8 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் மருத்துவம் சார்ந்து, இந்த புத்தகம் தான் ஒரு தனி சிறப்பு மிக்க புத்தகம் அப்படின்னே நான் குறிப்பிடுவேன். ஏன்னா அவர் ஒட்டுமொத்த அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை, அவர் கற்ற பாடங்களை சுருக்கமாக ஒரு 50 பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த புத்தகம் வந்து பிரிண்ட் ஆகலைன்னு என்கிட்ட சொல்லி அதற்கான பிடிஎஃப் காப்பி எனக்கு மட்டும் தனிப்பட்ட அலையில் அனுப்பிச்சார், இதை நீங்கள் பற்றி படிக்கணும் அப்படின்னு. அதை நான் அருமையாக வாசித்து பார்த்தேன். நிறைய விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதில் வந்து 5 தலைப்புகளில் தான் முக்கியமாக அவர் அந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், அவருடைய தலைப்பே அர்த்தமுள்ள வாதங்கள். நம்ம பொதுவாக அர்த்தமுள்ள இந்து மதங்கிற தலைப்பு ரொம்ப தமிழில் வந்து தமிழ் புத்தகங்களே ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு புத்தகம். அதையே பிரேக் பண்ணக்கூடிய ஒரு தலைப்பா அர்த்தமுள்ள வாதங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த புத்தகத்துறையில வாசிப்பு பழக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும் அதை பத்தின குறிப்புகள்லாம். அதை பிரேக் பண்ற மாதிரி அர்த்தமுள்ள வாதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய பகுத்தறிவை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல மட்டும் அதை சொல்லாம அந்த பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதனுடைய முதல் தலைப்பு வந்து தர்க்கம் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அடுத்த தலைப்புல வந்து இந்த கணிதத்துல வந்து தர்க்கம் எப்படி இருக்கு, கணித நுண்ணறிவுல எப்படி தர்க்கத்தை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு. அதற்கு அடுத்தக்கூடிய தலைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா சடங்குகளை பத்தி பேசியிருக்காரு, பகுத்தறிவை பத்தி நிறைய பேசியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜோதிடம்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏன் இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த புத்தகத்துல வந்து தொகுத்திருக்காருன்னே சொல்லலாம். எல்லாருமே நிறைய பேர் அட்டகாசம்னு அஜித்தோட படத்தை பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம். இல்லை பார்க்காதவங்க இனிமேட்டு பார்க்கலாம். அதில் அஜித் சாரும் கருணாஸுக்கும் ஒரு காமெடி சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதில் வந்து கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டார்ட் ஆகாது, ஆப்போசிட்டில் இருக்க மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண உடனே இவரோட ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு காமெடி சீன் வந்து இருக்கும். அந்த காமெடி சீனை கூட இவரோட அந்த புத்தகத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காரு. இல்லை என்ன அப்படின்னா, அவர் கருணாஸ்க்கு வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகாது, அதில் அஜித் சார் வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஆட்டோவோட மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அதுக்கு கருணா சொல்ல, எப்படி என் ஆட்டோவில் இருக்க கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் பக்கத்தில் இருக்க கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்பாரு. நீ ஸ்டார்ட் பண்ணி பாரு, ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் சொல்லுவார். ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்டார்ட் ஆகிடும். அந்த செய்தியை இதில் குறிப்பிட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அழகாக கொண்டு வந்து எந்த ஒரு செயலிலும் அந்த பகுத்தறிவு அவசியம் அப்படிங்கிறத வந்து அழகாக குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. அதில் இன்னும் ரொம்ப அழகாக அதில் ஒரு தலைப்பில் நிறைய கோட்பாடுகளை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது மைண்ட் செட், மன அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு அவசியம் எல்லாருமே வாசிக்கணும். ஏன்னா வந்து
அவருடைய கிட்டத்தட்ட அவர் 65-70 கால அனுபவத்தை வந்து ஒரு 50 பக்கத்தில் சுருக்கமாக, விலையும் வெறும் 50 ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக எளிமையாக, அதாவது வந்து என்ன புத்தகம்னா புத்தக வாசிப்பு எப்படி குறைஞ்சிருக்கோ அந்த புத்தகத்தினுடைய விலையை நம்ம குறைவாக கொடுத்தாதான் அதை வாங்குறவங்களும் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 ரூபாயில் 50 பக்கத்துக்கு அழகாக ஒரு புத்தகத்தை வடிவமைச்சு அதை வந்து அதில் நிறைய கோட்பாடுகளை கொடுத்துருக்காரு. அந்த மைண்ட் செட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உலக தலைவர்கள் நமக்கு தெரியும், நெல்சன் மண்டேலா, வின்ஸ்டன் சர்ச்சில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் எல்லாம் என்ன கோட்பாடுகளை அவங்க கொண்டு இருந்தாங்க, அவர்களுடைய சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை, செயலியல் சிந்தனை எப்படி இருந்ததுன்னு அழகா அந்த மைண்ட் செட் பகுதியில் கொண்டு வந்து காமிச்சிருந்தாரு. நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம இதை கொடுக்கணும். இந்த புத்தகத்துல வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்காரு. இந்த புத்தக தலைப்புக்கு கீழே ஸ்லோகன், அர்த்தமுள்ள வாதங்களுக்கு கீழே ஒரு ஸ்லோகன் போட்டிருக்காங்க, தொடங்கட்டும் தொடரட்டும் அப்படின்னு. நிச்சயமா இது வந்து அவருடைய எழுத்து, அவருடைய அனுபவம், அவருடைய ஆற்றல், இதற்கான ஒரு தொடக்கம் தான். இது நிச்சயமா தொடர வேண்டும். நீங்களே ஸ்லோகனை கொடுத்துட்டு இதை லீட் பண்றீங்க, இதை முடிக்கல. அதனால அடுத்தடுத்த அர்த்தமுள்ள வாதங்களுக்காக நாங்கள் ரொம்பவே காத்துட்டு இருக்கோம். அவசியம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா இந்த அர்த்தமுள்ள வாதங்கள் புத்தகம் இருக்கு. தயவு செஞ்சு புத்தகம் வந்த உடனே நீங்க இன்னொரு நிகழ்ச்சி அவசியமா வைக்கணும். ஏன்னா அந்த புத்தக நிகழ்ச்சி எப்போ முழுமை பெறும்னா எல்லார் கையிலையும் போய் சென்று அடைஞ்சாதான் அது முழுமை பெறும். அதனால இன்னொரு நிகழ்ச்சியை வச்சு அதுல எல்லாரும் புத்தகங்களை வாங்குங்க அவசியம். அதுவும் நம்ம ஐயாவுடைய புத்தகத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு அன்பளிப்பா கொடுங்க. எப்பயுமே 2 புத்தகத்தை வாங்குங்க. ஒரு புத்தகம் உங்களுக்கு, இன்னொரு புத்தகம் நீங்க இன்னொருத்தருக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு. புத்தக அறிவு, அவருடைய அனுபவ அறிவு ஒருவரோட நின்று விடக்கூடாது. அது கடந்து பயணப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு செயல். அது அப்படியே டிராவல் பண்ணி அவருடைய அனுபவம், அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களும், அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த கருத்துக்கள் எல்லாமே பயணப்படணும். அதற்காக நிச்சயமா எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும். இந்த ஒரு பெரிய வாய்ப்பளித்த இனத்திற்கு நான் வந்து நன்றி கூறி இதுடன் பிரச்சனையை நான் வழங்க விரும்புகிறேன். சமீபத்தில் நான் வெளியிட்ட ஒரு புத்தகம் நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் வெளியிட்டாரு, நலமோடு உயிர் வாழ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அது வந்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. திரைப்பட இயக்குனர், பானா காத்தாடி படத்தினுடைய இயக்குனர் அவரு லட்சுமிகாந்தன் அவர்கள் வந்து பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். நன்றி. இந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுல முதல்ல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே அறிவியல் இயக்கம் சார்ந்த ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இது பொது வழியில் வரக்கூடிய புத்தகன்ற முறையில் மிகப்பெரிய சிரத்தை எடுத்து அதை செய்திருக்கேன். குறிப்பாக என்னுடைய முயற்சி என்பது அறிவு தோட்டம் என்று இயற்கை சார்ந்த இயக்கம் நடத்தினாலும், அறிவொளி இயக்கம்னு சொல்லிட்டு எழுத்தறிவு இயக்கம் நடத்தினாலும் எல்லாமே மக்களை முன்னேற்றி செல்வதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் செய்துட்ருக்கேன். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த புத்தகமாக நான் பார்க்குறேன். அதனால் இந்த புத்தகம் வந்த உடனே சார் குறிப்பிட்டது போல் எல்லோரும் அந்த புத்தகத்தை படிங்க. நான் மீண்டும் மீண்டும் நம்முடைய விவசாயிகளுக்கும் சரி, நம்முடைய சாலரோ மற்ற ஆர்வலர்கள் எல்லாருக்குமே தெரிவிக்கிறது, அறிவுத்தோட்டம். அந்த அறிவுத்தோட்டம் பேர் என்னன்னு கூட நிறைய பேர் விவாதிக்கிறார். நிச்சயமாக ஒரு அறிவார்ந்த உலகத்தில் நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம். நான் லண்டனில் போயிருக்கும்போது நான் பல நேரங்களில் குறிப்பிட்டு அதனால சொல்ல வேண்டியது என்ன, அல்ட்ரா லேர்னிங்னா கற்றுக்கிறது. அல்ட்ரா லேர்னிங்னா உனக்கு நேரமே கிடையாது. நான் இப்போ தான் வந்து அவனா படித்து எல்கேஜி போய் யூகேஜி போய் இதெல்லாம் நேரமே கிடையாதுன்றான். இன்னும் சொல்லப்போனால் நான் ஃபார்மல் லேர்னிங், முறைசாரா கல்வி என்பது அன்லேர்னிங் அதிகாரப்படாது. நான் சொல்கிறது நான் ஃபார்மல், நம்ம புத்தகம் வழியாக கற்பதை தாண்டி கற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கி உலகத்தில் ஏராளமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்துக்கிட்டு நிறைய கற்றுக்கணுமா இல்லையா? இதெல்லாமே முறைசாரா கல்வி தான். இந்த முறைசாரா கல்வியின் மூலம்தான் நிறைய பேர் சுந்தர் பிச்சை
சுந்தர் பிச்சை வந்து அவர் எதாவது எக்ஸாம் எழுதிட்டு நான் வந்து இதுக்கு எம்டி ஆகிறதுக்கு அதுக்கு எதாவது எக்ஸாம் எழுதிட்டு போனேன் இல்லை. அது மாதிரி ஏஆர் ரகுமான் பற்றி கொடுக்குறாங்க. ஏஆர் ரகுமான்லாம் அவ்வளோ இசை மேதை ஆனதுக்கு அவர் எங்கேயும் போய் முறையான கல்வி அதுக்கு 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 அவர் தேவையில்லை. அப்போ முறைசாரா கல்வி நாம் எல்லாம் கற்றுக்கும்போது நாம் கண்டிப்பாக அறிவார்ந்த வாழ்க்கை நம்முடைய நேரத்தை எதுக்கு செலவணும். அவர் குறிப்பிட்டார் இல்லை, கோயிலாக அறிவு தோட்டப்பாக எங்களுக்கு எங்களை மிகப்பெரிய பெருமையை சேர்த்துருக்கீங்க. அதுக்காக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அறிவு தோட்டன்றதை நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா இயற்கையை நேசிப்பதை தான் நாம் பார்க்கலாம். அப்போ இயற்கையை நேசிப்பதை ஒரு உன்னத பணியாக ஏற்றுக்கிற நாம் பொறுத்தவரை தயவுசெய்து நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் ஏன் எதற்காகன்னு ஒரு கேள்வி கேள்வி நிறைய கற்றுக்கலாம். நம்ம புத்தகம் அறியும் போது நான் மீதி விஷயம் பேசுகிறேன். இதை அறிவித்த உடனே அறிவொலியில் இருந்த ஒரு நண்பர் அருப்புக்கோட்டையிலேருந்து எனக்கு உடனே 10 புத்தகம் பார்சல் அனுப்புவேன். அவர் புத்தகத்தை பார்க்க விடல, நான் எழுதிக்கிறேன்னா 10 புத்தகம் பார்சல் அனுப்புவேன்னு கேட்டிருக்காரு. அதனால் எல்லாருமே நாம் பார்க்கறது மட்டும் இல்லை, படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பரிசாக கொடுங்க. அது மட்டும் இதை முடிச்சிக்கலாம். விவசாயிகளுக்கான பண்ணிடுவாங்க. நான் இதெல்லாம் கொண்டு வரமா, நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. பெஞ்ச் ரெடி பண்ண சொல்லுவாங்க. கொண்டு வந்து அது விற்பனை அப்படிங்கிறத தாண்டி அவங்க சமைச்சதை எங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாரும் சாப்பிடணும். சாப்பிட்றத பார்த்து ரசித்து போகிற ஒரு சிறந்த உள்ளம் திருமதி பரிமளா கண்ணபிரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கொஞ்சம் கிளாப் நல்லா பண்ணலாம். பசிக்காதுங்க, நல்லா கிளாப் பண்ணால் பசிக்காது. அடுத்து திருமதி அன்புக்கரசி மாணிக்கவேல் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு வியாபாரம், அதாவது அவர் வந்து ஒரு விவசாயி இருந்தாலும் மக்கள் நல சந்தையில் இருக்கிற ஸ்டாலர்ஸ்க்காக வாங்கம்மா எல்லாரையும் அவங்க குடும்பத்துக்கு மொத்தமாக வாங்குவார். பக்கத்து ஊர் அது பக்கத்து ஊரில் இருக்க எல்லாருக்கும் கூட்டு வந்து வாங்க வைப்பார். அடுத்து திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அவரோட தொழிலை கரெக்டாக செய்வார். காய்கறிகள் கொண்டு வருவார், அது விற்காது, சமயத்தில் விற்காம போகும், திரும்ப மூட்டை கட்டி கொண்டு போவார். இருந்தாலும் அவர் சளைச்சதே இல்லை, எப்பவுமே எல்லா சந்தைக்கும் கரெக்டாக வந்துடுவார். அடுத்து திரு சங்கர் அண்ணா விலாங்கப்பம்ல இருந்து வராரு. போலூர் கிட்டக்க அவ்வளோ தூரத்துல இருந்து எல்லா அரிசிகள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையா கட்டி கொண்டு வருவார். அவரும் அப்படியே தான். இந்த விவசாயிகள் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. கிளாப் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். அடுத்து தேவிகா அவங்க இவங்களோட நோக்கம் கொண்டு வரும் காய்களை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இது மாதிரி இந்த காய் இப்படி பண்ணுங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. பாரம்பரிய ரக காய்கறிகள் கொண்டு வருவாங்க தேவிகா. அடுத்து திருமதி தமிழரசி திருவள்ளம்ல இருந்து வராங்க. ஒரு பட்டதாரியா இருந்துட்டு நான் வந்து இல்லை நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னுட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட மக்கள் நல சந்தையில வார சந்தை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. அடுத்து திருமதி ஜெயசித்ரா அம்மா காட்டுப்புத்தூர்ல இருந்து வராங்க. அவங்க கொண்டு வர பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல், கூழ், எல்லாமே கஞ்சி எல்லாமே கொண்டு வருவாங்க. அது எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது, எல்லாமே கொண்டு வருவாங்க. அவங்களோட பலமா அவங்களோட அம்மா குடும்பமா சேர்ந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்களால ஒவ்வொரு வார சந்தைக்கும் வருவாங்க, நம்மளோட மாத சந்தைக்கும் தவறாம வருவாங்க. அடுத்து திருமதி நிர்மலா அவங்களுமே குடும்பத்தோடு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கொடுக்கறதுனால தான் ஒரு விவசாயியா இருந்து ஒரு தொழில் முனைவராக மாறி எல்லா பொருட்களும் சந்தைக்கு ரெகுலராக கொண்டு வருவாங்க. அடுத்து நம்மளோட இளவரசி அறிவு தோட்டத்தோட இளவரசி. அறிவு தோட்டத்துல நம்ம இப்ப சாப்பிடுற இன்னைக்கு சாப்பிட போற இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாத்துலயுமே சாப்பாடுகள் ஆகட்டும், இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் தோட்டத்துல பராமரிக்கிறது எல்லாம் ஒவ்வொரு அணுவும் இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவங்களோட கலந்து இருக்கிறவங்க திரு மகேந்திரன் அண்ணா, அப்புறம் திருமதி இளவரசி அவங்க. பெரிய கிளாப் கொடுக்கலாம் இவங்களுக்கு. அப்படியே பாருங்க. அடுத்து
கயல்விழி பட்டதாரி மாணிக்கவேலையோட மகள். அதை தாண்டி இப்போ நமக்கு ஒரு புதுமையானது நம்ம கொண்டு வந்து ஒரு பொருளை கொண்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ கிரீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து திருமதி கவிதா தியாகராஜன். தியாகராஜன் சார் குடும்பமா இணைந்து இருவருமா சேர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் எல்லா இடத்துலயுமே அவங்க பொறுப்பெடுத்து நமக்காக பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட பொருட்கள் அதை தாண்டி நமக்கு நம்மளோட ஃபேமிலியா எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து சுபஸ்ரீ குட்டி பொண்ணு, ஆனா ரொம்ப எஃபெக்டிவான பொண்ணு. தனித்தனியா எல்லாரையும் கவனிச்சு ரொம்ப பொறுப்பான செயல்பாடுகள்ல இருப்பாங்க சுபஸ்ரீ. அடுத்து திரு பாபு சார் காய்கறிகள்லாம் நமக்கு பீர்க்கங்கால பஜ்ஜி போட்டு கொண்டு வந்து கொடுத்து பீர்க்கங்காவை வியாபாரம் பண்ணாரு. ஒரு புதுமையான அணுகுமுறை, சிறந்த விவசாயி. அடுத்து திரு ருக்மாந்தகன் ஐயா. தக்காளி கொடுத்தாரு. தக்காளி இன்னைக்கு எடுத்தாந்து நாட்டு தக்காளி, மாம்பழம் எல்லாமே நம்ம சந்தைக்கு கொண்டு வருவாரு. அடுத்து மிஸ்டர் தீபன் அண்ட் மீனாட்சி பட்டதாரிகள். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்குறவங்க. காஸ்மெட்டிக்ஸ் கொடுப்பாங்க, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 பேரும் இணைந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சந்தைக்கும் தவறாமல் வருவாங்க. அடுத்து திரு தசரதன் ஐயா அவர்கள். நம்மளோட சந்தையில புதுசா நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க. வருங்க. இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ அழகான ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரையும் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்மளோட மாத சந்தை, மக்கள் நல சந்தையோட மாத சந்தை திருமகள் மண்டபத்தில் நடைபெறுது. வார சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு புதன்கிழமையும் அசோக் நர்சரி பக்கத்தில் முன்னாடி நமக்கு நடத்துது. ஸோ அதுக்கான இடம் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் நமக்காக நம்மளோட சந்தைக்கு வர ஸ்டாலர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கவனிப்பு கொடுக்கறது ஆகட்டும். ஸ்பெஷலாக நான் 2-3 டைம் போயிருக்கேன். குளிருங்கிறதுனால சுடுதண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க அங்கே வர ஸ்டாலர்ஸ்க்கு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திரு சீனு சாரோட அம்மா ரேணுகா தேவி அம்மா அவங்கள வந்து நாங்கள் ஸ்பெஷல் வெல்கம் கொடுக்குறோம். ரேணுகா தேவி அம்மாவுக்கு அடுத்து இலக்கியா கட்பாடியிலேருந்து வராங்க. இப்போ தான் நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு 6 மாதங்களாக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க வாங்க இலக்கியா. ஆலிஸ் மேரி அவர்கள், சுகந்தி அவர்கள், குணசுந்தரி அவர்கள், மீனாட்சி அவர்கள்.
வாங்க லைனா 5 பேர் லைனா நில்லுங்க. அம்மா அம்மா அண்ணா 5 பேர் லைனா இங்கே இருங்க. ஒரே போட்டோவில் எல்லாரும் வரீங்க. பின்னாடி வந்துருக்கிறாங்க அவங்களாம் நேரம் வராங்களா? சரி அப்படியே பாருங்க. தெரியலையா? இது கொண்டு வாங்கடா. அப்படியே இல்லைங்க, பக்கத்தில் இல்லைங்க, வாங்கிக்கிறேன். ஆள் தெரியுற மாதிரி இல்லை. அப்படியே இல்லைங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு. அறிவுத்தோட்டம் ஏற்கனவே ஒரு சுற்றுலா மையமாக அனைவரும் இயக்குகின்ற வகையில் நடத்திட்டு இருக்கோம். அதை முறைப்படி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சுற்றுலா மையம் என அறிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதனை இந்த சுற்றுலா மையத்தினுடைய முக்கியமான ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிற டாக்டர் ரவி அவர்கள் செய்திருந்த மகிழ்ச்சி. அவரை இதை முன்னிருந்து நடத்துமாறு. அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு உண்மையாகவே சார் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகணுமா இல்லைன்னா இந்த அறிவு தோட்டத்துக்கு வரணுமா அந்த ஒரு சின்ன மனசுக்கு டிபேட். ஒரு மருத்துவராக நான் யோசனை பண்ணும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் பர்த் டேட், டெத் டேட், நடுவில் ஒரு சின்ன கோடு. அந்த கோடு நீடிக்க கொடுக்குற ஒரு தொழில் தான் மருத்துவராக நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே ஒவ்வொரு இயற்கை விவசாயம் அதே பணி தான் செய்கிறாங்க. அவங்களும் ஒரு சிறந்த டாக்டருக்கு நிகராக தான் நானும் நினைக்கிறேன். இரண்டாவது, கோயிலுக்குள்ளே போனோம்னா உள்ளே இருக்கிற இருட்டில் இருக்கிற ஒரு கல் தான் பார்க்க போகிறோம். கருவறையில் கிட்ட நெருங்க கூட முடியாது. என்னோட நினைப்பு என்னன்னா, நம்ம இந்த இயற்கை தான் ஒரு கடவுள். நம்ம இயற்கை கடவுளாக நினச்சி கடவுள் மடியிலே தான் உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாருமே கடவுளை மடியில் உட்காரணுமா, கடவுளை தூரம் இருந்து கடவுளாக நினச்சிட்டு அதை பார்க்கணுமான்ற யோசனை. ஸோ மடியில் உட்காரதான் இந்த ஆண்டுக்கு ஒரு மாறுதல். இத்தனை வருஷம் அதான் சொன்னாங்க, லர்னிங் அண்ட் அன்லர்னிங். இத்தனை நாள் நான் நினச்சது கருவறையில் இருக்கிற அந்த கல் தான் கடவுளாக நினைக்கிறோம். அது கிடையாது, இயற்கை தான் ஒரு கடவுள். அதுவும் இந்த டாக்டர் படிச்சு டாக்டர் சொல்லிட்டு சொசைட்டியில் பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கீங்க. உண்மையாக சொல்ல போனால் எத்தனை பேர் டாக்டர் கிட்ட விருப்பம் சொல்லுங்க, கை தூக்குங்க. டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. டாக்டர் கிட்ட போகக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் டாக்டர் தான் சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இல்லை இந்த வித்தியாசம் இங்கே பாருங்க. இயற்கை விவசாயி ஒரு டாக்டர் தான். உங்களுக்கு நோய் வராமல் தடுக்கக்கூடியவர். அந்த நடுப்பட்ட அந்த இடைவெளியில் இருக்கிற கோடை நீடிக்க வைக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட போகக்கூடிய விருப்பத்தோடு போக போகிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நான் டாக்டர் சொல்கிறத விட இயற்கை விவசாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு 2 மருத்துவமனையிலே நான் இந்த இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு இதுவை செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அது எனக்கு இந்த ஈடுபாடு எப்பவுமே இதுதான். எனக்கு இந்த ஐயாவோட இந்த அறிவுத்தோட்டம் அந்த யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். ஒரு தடவை விசிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடிக்கடி விசிட் பண்ணுறது. அந்த பேர் ரொம்ப நல்லா நச்சுன்னு இருக்குது, அறிவு தோட்டம். ஆனால் இங்கே வர்ற வந்து அறிவும் கொஞ்சம் கொடுக்குது. அதுக்கு மேலே இந்த இயற்கையான ஒரு இது அமைப்பு நல்லாவே வச்சுருக்க. சின்னதாக இருந்தால் கூட ஒரு 2-3 ஏக்கரா இருந்தால் கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனேஷன் அந்த அளவுக்கு கிடைக்குது. இப்போ நான் வச்சுருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம லங்ஸில் SpO2 சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணக்கூடியது. யாருக்கும் 99க்கு கம்மியாகவே இல்லை. நாமளாக என்ன கூட ஒரு 97, 96 தான் இருக்கணும். பட் இங்கே வேணால் சும்மா ஜஸ்ட்டு ப்ரீத் பண்ணுறோம் 99. ஆனால் நம்ம பாடியில் இருக்கிற ரத்த அணுக்கள், சிகப்பு அணுக்கள் 100% ஆக்சிஜன் ரிச் ஆயிடுச்சு. அந்த இருக்கிற 2 மணி நேரமும் ரிச் ஆயிடுச்சு. அது வந்து மூளைக்கு போகும்போது மூளையோட செயல்பாடு நல்லாவே இருக்கும்.
யாருக்கும் எரிச்சல் இருக்காது, மனத்தில் இது இருக்க, முகத்தில் அந்த இது இருக்காது பாருங்கள். அதே நீங்கள் போயிட்டு ஒரு ஏசி ரூம்லையோ ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை வெள்ளூர் கிச்சனில் போய் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், வேர்த்து போட்டு ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நடக்குது. அதனால் இந்த ஐயாவோட இந்த அறிவு தோட்டத்தை ஆக்ரோ டூரிசம் அப்படி இல்லாமல் ஆக்ரோ டூரிசம் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு கூட இதை மாற்றலாம். வெல்னஸ் சென்டர்னா ஹெல்த்துக்கு வேண்டிய எங்கள்கிட்ட பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே உட்காந்து போனால் ஆன்காலில் என்ன தொடர்பு கொள்ளலாம், எதனா டவுட்ஸ்னால் இது பண்ணி பேசிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்யூச்சரில் மருத்துவமனைகள்லாம் குறையணும், மருத்துவர்களாக போகக்கூடிய இது கம்மியாகிட்டு விவசாயிகளாக மாறணும். ஏன்னா விவசாயம் தான் உணவு கொடுக்குறது. உணவு தான் மனுஷனுக்கு வியாதி உண்டாகக்கூடியது தவறான உணவுனால. அந்த உணவு கரெக்டாக மாறிடுச்சுன்னா நம்ம லைஃபே இன்னொரு 10-15 வருஷத்தில் மாறிடும். அதை மாற்றுறது ஒரு இதுதான் ஐயா பண்ண இந்த பண்ணை. அதனை நானும் பங்கேற்றோம். எங்கள் மருத்துவமனையில் அப்படி தான் நடக்குது. எங்கள் மருத்துவமனை பேரை நீங்கள் பார்த்துட்டு ஆயுர் தா சான்ஸ்கிரிட்டில் போட்டோம்னா ஆயுஷ குடுன்னு, தமிழில் கேட்டால் ஆயுஷ குடுன்னு அப்படியே பார்த்துக்கலாம். தானா குடுன்னு. கீழே எங்கள் கேப்ஷன் பார்த்தீங்கன்னா படைத்தவர் படைப்புகளை பாதுகாக்க, படைப்பர் ஆண்டவர். என்ன நம்ம மனுஷன் மிஷின்ன்றது பர்த் அண்ட் டெத், அது ஒரு மிஷின் தான். அந்த படைப்பை வந்துட்டு நம்மளால் முடிச்சது கிடையாது, அது ஒரு இயற்கையாக வரக்கூடியது. டெத் இயற்கை. நடுவில் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறோட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் தான் டாக்டர்ஸ். நாங்கள் அதில் டிஃப்ரெண்ட் ஆயுர்வேதா அலோபதி அப்படின்னு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நான் அலோபதி படிச்சிருக்கேன். அலோபதின்றது முழுச செயற்கை விவசாயம் மாதிரி தான். ஆயுர்வேதம் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம், இயற்கையான ஒரு ட்ரீட்மெண்ட், இயற்கையான ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதம். ஏன்னா நாங்கள் மெடிசன் எம்பிபிஎஸ் எம்ஜிஆர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன்னா இது உண்மை. நாங்கள் என்னன்னா எங்கே சக்ஸஸ்ன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது, அந்த எரியா அதை நோயை கண்டறியுது, அது முற்றாமல் அதை தடுக்கிறது. அந்த இடத்துல தான் நாங்கள் ப்ளஸ்ஸாக நிற்கிறதுனால எங்களை நாடுறாங்க காண்டி உண்மையாக அந்த பாடிக்கு ஈக்குவலான ஒரு நேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வைத்தியம்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் தான். அது அலோபதி டாக்டராக நானே சொல்கிறேன். இப்போ கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருந்துச்சு, கர்ப்பப்பை அகற்றணும் போது தான் இங்கிலீஷ் மருத்துவம் வருது. அப்போ அந்த டைமில் மயக்க நிலையை கொண்டு போகிறது, அவங்க ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறதெல்லாம் சித்தாளுக்கு ரொம்ப இல்லை. அதனால இதில் ஆங்கில மருத்துவத்துக்கு பெருசாக. ரெண்டாவது வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு தான் இந்த வியாதி அதிகமானத்தில் அந்த காசு நிறைய இது வருது, அதனால அதை எடுக்கிறாங்களா காட்டி இதில் வேற ஒன்றுமே கிடையாது. நான் ஃப்யூச்சரில் எனக்கு டாக்டர்னு போயிட்டு இயற்கை விவசாயி பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்கிறார். இவரு அந்த பர்த் அண்ட் டெத் நடுவில் அந்த கோட்டை நீடித்து மனுஷனுக்கு நல்லா இது கொடுக்குறாரு. அந்த பேர் வாங்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அறிவு தோட்டத்தை இன்னைக்குலேருந்து ஆக்ரோ டூரிசம் அண்ட் வெல்னஸ் சென்டர், இங்கிலீஷில் சொல்ல போனால் அதான் தமிழில் சொல்லணும்னா சுற்றுலா மையம் அண்ட் சுகாதார மையம், நல்வாழ்வு மையம். அப்புறம் ஹிந்தியில் சொல்ல போனால் வேளாண் சுற்றுலா வந்து கிருஷி பர்யட்டன் கேந்திரன்னுவாங்க. அது நம்ம இப்போ நம்ம தமிழ்நாடு வந்தது மகாராஷ்டிரா தான் வந்துருக்குது. ப்ரீவியஸாக லண்டனில் அங்கெல்லாம் நிறைய நடந்துருக்குது. மகாராஷ்டிரா, சிக்கிம் இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்துருக்கு. இது பெரிய புது விஷயம் கிடையாது, இது நல்ல விஷயம். அதனால் இங்கே விவசாய ஒவ்வொருத்தரும் நம்ம பாராட்டி இந்த சாணு போத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு கடவுளை தான் நான் பார்க்குறோம், செஞ்சுருக்கிறோம். இந்த இதில் கலந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேளாண் சுற்றுலா மையமாக அறிவித்ததை ஒரு சிம்பாலிக்காக எல்லாரும் வந்து இதுக்காக ஒரு ப்ரௌச்சர் வெளியிட்டிருக்கோம், பிரசுரம் வெளியிட்டிருக்கோம். வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதை கொடுங்க, உங்களுடைய அமைப்புகளுக்கு கொடுங்க. ஆமாம், பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரௌசர் போய் சேர்றதை கொஞ்சம் உத்தரவாதப்படுத்துங்க. அது உங்கள் மூலம் தான் போனோம். எல்லோருடைய கடமை இருக்குது. நன்றி. விவசாயிகளுக்கிட்ட ஒரு சின்ன உதவி நான் செய்யலான்ட்டு இருக்கேன். அன்றைய ஐயா வந்து பாராட்டி உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். எங்கள் மருத்துவமனை பெரிய மருத்துவமனை தான். ஆனால் மருத்துவமனையில் நாங்கள் மெயினாக வந்து பெண்களோட நலனை நல்லா பார்க்குறோம். பிரசவம் பார்க்குறது, இயற்கை பிரசவம், பெயின்லெஸ் நார்மல் டெலிவரிக்கு 100% சான்ஸ் கொடுப்போம். அனவசரமாக ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ரெண்டாவது, குழந்தை இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் டியூப் வரையும் போகிறவங்களுக்கு கூட தடுத்து இந்த இயற்கை முறையான காய்கறியெல்லாம் விட்டு அவங்க டயட்டை சேஞ்ச் பண்ணி நல்லா நார்மலாகவே அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற மாதிரி பண்ணுறோம். மூணாவது, இந்த நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லப்போ நம்ம பப்ளிசிட்டி பண்ணிக்கல,
பெண்களுக்கு இது டியூப் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, டியூபெக்டமி. அவங்களுக்கு ஏதோ விபத்தில் குழந்தைங்க இறந்துட்டு இருப்பாங்க, திருப்பி குழந்தைங்க வேணும்னு கேட்பாங்க. அந்த மைக்ரோ சர்ஜரி பண்ணி 2 டியூபையும் இணைச்சி அவங்க திருப்பி அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியத்தை கொடுக்குறோம். இதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 80% சக்ஸஸ் ரேட் நாங்கள் சாதிச்சிருக்கோம். எங்ககிட்ட மருத்துவர் அந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி சக்ஸஸ். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ அவங்களுக்கு குழந்தை வேணும்னா அவங்க இக்ஸியோ அது டோனாரோ இது சரோபேஷிக்கோ போகணும். அதுக்கு போனால் 5-6 லட்சம் செலவாகும். இது குறைஞ்ச ஒரே ஒரு 25-30,000 ரூபா செலவு பண்ணால் போதும், அவங்களுக்கு திருப்பி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் எப்போ இருந்தாலும் வாங்க மருத்துவமனைக்கு. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. அனவசரமாக செலவு பண்ணாதீங்க. அந்த மருத்துவ டெஸ்ட்டுங்களாம் பண்ணிவிட்டு வியாதிகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. குறைஞ்ச செலவில் ஆலோசனை பெறுங்க. தேனி பகுதியை சார்ந்தவர் தான். அவரை கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் அந்த பக்கம் அடுத்து திரு தாமோதரன் ஐயா அவரோட மகளிர்கள் வந்து சிலம்பம் பண்ணி காமிச்சாங்க. அவங்களுக்காக நல்லா கிளாப் பண்ணீங்கன்னா குழந்தைங்க மோட்டிவேட் ஆவாங்க. அடுத்து பாபு சார் இப்போ லோன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இங்க பாருங்க எல்லாரும். 1 2 3 இட்லி. சரிங்க. 1 2 3 இட்லி. இல்ல சத்தமா. இட்லி. 1 2 3 இட்லி. நல்ல ஐடியா இருக்குது. சிறப்பு விருந்தில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவங்களாம். இருந்தாலும் அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்ததுக்காக அவங்கள கௌரவிப்பதில் மகிழ்ச்சி. நம்ம இந்த மருத்துவர் ரவி நீங்க யாராவது போட்டோ எடுத்துட்டு தட்டிங்களா போட்டோ அப்படியே கேமரா டச் பண்ணோம். வாங்க வாங்க. சரிங்க பாருங்க. ஒரு 4-5 இருக்கும். அது எப்படின்னா கண்ணுக்கு மூடும். ஐயா சொல்கிறேன். ஓகே. நல்லா தெரியும். ஒரு நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல நிறைய விஷயங்களை உள்வாங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம எல்லாரும் இருந்ததே இந்த ஆண்டு துவக்கத்திற்கான ரொம்ப முக்கியமான, எல்லோருடைய வாழ்விலும் நிறைய உள்வாங்கல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். புதுசாக நம்மளுடைய இலக்குகளை மாற்றும், பார்வையை மாற்றுவதற்கான ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். நுகர்வோர் மற்றும் விவசாயிகள் அனைவரின் சார்பாகவும் செந்தமிழ் சார் செல்வர் அவருடைய குடும்பத்தினர் எப்பவுமே கூட பயணிக்கின்ற அம்மா அவர்கள்
மகன் மருமகள் பேரன் பேத்தி அத்தனை பேருக்கும் சிவா ஆர்கானிக் சார்பாகவும் அறிவுத்தோட்டத்தின் சார்பாகவும் மக்கள் நல சந்தை சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அறிவுத்தோட்டம் நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த அறிவுத்தோட்டம் நிகழ்ச்சியில் வந்திருக்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஃபஸ்ட் டைம், எனக்கு அதிகமாக நான் மீட்டிங் அதுதான் பேசுனதில்லை. ஆனால் ஐயாவை பற்றி சொன்ன உடனே நான் வந்துட்டேன். அறிவுத்தோட்டம்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. அதுக்காக நான் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போதும் புதுமையாக தான் இருந்தது எனக்கு. மென்மேலும் உங்கள் வளர்ச்சிக்கு எல்லாருமே ஒத்துழைப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இறுதியாக